அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ஒரு மாபெரும் கொடூர சம்பவம் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி குற்றம் சாட்டப்பட்ட கைது செய்யப்பட்ட இந்த ஞானசேகர் அப்படிங்கிற நபருக்கு பின்னாடி அரசியல் பின்புலம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க கரெக்டுங்களா? ஃப்ரெண்டு தானே? ஓகே ஓகே படத்தில் வர மாதிரி நான் ஏதாவது போலீஸ்கிட்ட மாட்டிட்டு உங்களுக்கு கால் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுவேன். திமுகவை சார்ந்தவங்களை யாராவது தவறு செஞ்சா ஒரு சின்ன குற்றத்தில் ஈடுபட்டாலும் நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், அண்ணா மீது ஆணையாக சொல்றேன், கலைஞர் மீது ஆணையாக சொல்கிறேன், இந்த ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்பான். எதிரான ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு இதை பேசணும்ன்றதுக்காக பேசணும். ஆமா சார், இதுல 2 புள்ளியில இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, எஃப்ஐஆர் கசிந்தது நிச்சயமாக இது வந்து ஒரு அவங்களுடைய அந்த ரகசிய காப்பதற்கு எதிரான ஒரு விஷயமா இது மாறுது. இது மிகப்பெரிய குற்றம், நிச்சயமா ஒரு கிரைமா தான் இதை பார்க்க முடியும். ஆனா இன்னொரு பக்கம் வேறு யாரும் இது போன்ற அசம்பாவிதங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கூடாது அப்படின்ற ஒரு ரீதியில இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். அதை தடுக்கிறதுக்கு கூட செஞ்சிருக்கலாம். நாளைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது வந்து சொன்னாங்கன்னு அதை பாரு ஒன் டீட்டெயில் நான் வெளியில விட்டுருவேன்றது மறைமுக அச்சுறுத்தலா கூட இது இருக்கலாம். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. ஏற்பட்ட துன்பத்துக்கு இணையான துன்பத்தை அந்த எஃப்ஐஆர் டீடைல்ஸ் வெளியில கசிய விட்டது மூலம் காவல்துறை ஏற்படுத்தி இருக்கிறது. தேசிய மகளிர் மனித ஆணையம் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும். இந்த எஃப்ஐஆர் டீடைல்ஸ் வெளியில வந்ததன் மூலம் அந்த பெண்ணுக்கு இரட்டை துன்பம் இழைக்கப்பட்டிருக்கிறது. அரை கிலோமீட்டர் தூரத்துல தான் ஐஐடி அதுவும் இருக்கு. ஐஐடிக்கு இணையான ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ள சிசிடிவி கேமராவே இல்ல அப்படின்லாம் அதெல்லாம் வேலை செய்யலன்றாங்க. அருவருப்பா இருக்கு. இதெல்லாம் கொச்சப்படுத்துறீங்கடா. 1000 கேள்வி சாதாரணமா எல்லாரும் போக முடியாது. ஆனா இவங்க எல்லாம் எப்படி உள்ள வர முடியுது? பொதுமக்கள் போற பாதையா நீ பயன்படுத்தி இருக்க. என்னமோப்பா ஜெயில் கைதிக இருக்கான. இதற்கு முன்பாகவே ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் போல இந்த நபர் வந்து தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு இந்த மாணவி, பாதிக்கப்பட்ட மாணவி போய் ஹாஸ்டல்ல சொல்லி அழுகும் பொழுது இன்னொரு தோழியும் அவங்களுடைய தோழிக்கு எனக்கு ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் வந்து ஒரு செய்தி வெளில வருது. மாணவிக்கு ஞானசேகரன் பாலியல் தொல்லை கொடுத்தது திங்கட்கிழமை இரவு. இதற்கு 2 பாலியல் தொல்லை கொடுத்தான் என்று கூறினார். அதன் பிறகுதான் பாதிக்கப்பட்ட 2 பேரும் சேர்ந்து போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் போட்டு விவரத்தை கூறினர். தப்பு இல்லையா? தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும். அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க பொழந்துரும் பாத்துக்க. கல்யாணம்பட்ட தாண்ட மாட்ட நீ. தெரிஞ்சு போட. குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியே கசிய விட்டிருக்கிறார்கள். ஒரு பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கடமையிலிருந்து தவறி இருக்கிறது திமுக. அண்ணாமலை சொல்றது கரெக்ட். உடனே நம்மள பிஜேபி சங்கின்னுவாங்க. 200 ரூபா உப்பிமாங்க. பரவாயில்லையா? என்ன சங்கியா இருந்துகிட்டு பேசுறாங்க பேச்சு. ஏய் இது என்னடா கொடுமையா இருக்கு? கேள்வி கேட்கறவங்க எல்லாம் சங்கியா? கேட்கறவங்க சங்கி எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த துண்டு போட்டா அப்படித்தான் பேச சொல்லலாம். புழுதி வாரி தூற்றுவார்கள். நீ அடிமைகளும் திமுக வீசி எறியக்கூடிய எலும்பு துண்டுகளை கவ்வி பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய சில ஜென்மங்கள் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில். 3வது இன்சிடென்ட் இல்லை சென்னையில் 3 மாசத்துல அண்ணா நகர் 10 வயது பாலியல் குழந்தை சிறுமி அதுவும் இன்ஸ்பெக்டரே துட வாங்கின்னு யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள போட்டு அடிச்சு கடைசியில் ஹைகோர்ட் தலையிட்டு காரி துப்பி சிபிஐக்கு மாத்தி அப்புறம் சிபிஐல இருந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு போயிருக்கு. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குனாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவான்? 2வது ஒரு 20 வயசு மனநலம் பெண்ணை 7 மாசம் வன்புணர்வு பண்ணி அதுலயும் அரெஸ்ட் பண்ணாம அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி இப்ப 3வது இந்த இன்சிடென்ட். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சவுக்கில் அடிச்சுக்கின உடனே இதுவுமே நடக்காதது மாதிரி எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு அண்ணாமலை அவர்கள் சவுக்கால் அடித்துக் கொண்டது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல. எது பகுத்தறிவு? யாருக்கு பகுத்தறிவு பாடம் எடுக்கிறீங்க? சரிங்க, அண்ணாமலை அவர்கள் சவுக்கால் அடித்துக் கொண்டது பைத்தியக்காரத்தனமாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா
ஒரு பொண்ணு பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து அது பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் வேலைக்கும் போயிட்டு சாயங்காலம் திரும்பி வர வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டின்னு உக்காந்துனுக்கிறான் பாருங்க ஒவ்வொரு அப்பனும். அவனுக்குத்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு, பணபலம் இதெல்லாம் இருக்கவங்களுக்கு இது பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும். அந்த வலியும் வேதனையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கொச்சைப்படுத்தாதீர்கள். நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பெத்த தாய் வயிற்றுலையும் வாயிலும் அடிச்சுக்கின்னு அழுவா. ஆனா அந்த தாய்க்கு இருக்கின்ற அந்த வலியை விட அதை சுத்தி நின்று பார்க்கறவங்க பாருங்க, அவங்க நெஞ்சில தான் வலி அதிகமா இருக்கும். அது சரி, கஷ்டப்படுகின்ற ஏழை மக்களை பத்தி கொஞ்சமாவது ஏதாவது ஒரு அனுதாபம் இருந்திருந்தா அப்போ இந்த வலி வேதனை எல்லாம் புரிஞ்சிருக்கும். அண்ணாமலை அவர் மயிறு மட்டும்லாம் பேசுறாரு, தரக்குறைவாக பேசுகிறார், அநாகரிகமாக பேசுகிறார். ஆமாய்யா, நான் இதே இந்த சேனல்ல நடிகர்களை கூட அவர்கள்னு தான் பேசுவேன். அந்த அளவுக்கு நான் மரியாதை கடைபிடிக்கிறவன். ஆனா இதேன்னா என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இறங்கி அடிச்சு தெருவே அலண்டு போய் நின்றது. இவர் வாயிலா இந்த வார்த்தை அப்படின்னு. என் பசங்களோட என் குடும்பத்தோட எனக்கு எதுவும் முக்கியம் கிடையாதுயா, என் பையனோட என்னுடைய நாகரிகம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறதுக்கு நான் முட்டா பைய கிடையாது. அதே வலிதான் ஒவ்வொரு பெத்தவனுக்கு இருக்கும். அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த கொதிப்புல அந்த வார்த்தைகள் வந்திருக்கு. என்ன, இதை விட தரங்கட்ட வார்த்தைகள்லாம் இந்த தமிழகத்துல நம்ம காதுல விழுந்ததே கிடையாதா? இந்திரா காந்தி அவர்கள் மீது கல்வீச்சு நடந்தது, நெத்தியில ரத்தம் வந்தது. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. திராவிடம் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில் வந்தது, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. இவங்க சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் தரக்குறைவாக பேசுகிறார், அநாகரிகமாக பேசுகிறார் அப்படின்னு. அப்படிதாங்க பேசுவான். முதல் பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிராக்கெட்டில் ரொம்ப உணர்ச்சிகரமானது. அவர் எந்த காரணத்துக்காக இந்த சாட்டர்டே போராட்டத்தை நடத்த சொன்னாரோ அதுவும் ரொம்ப உணர்ச்சிகரமானது. இப்படி ஒரு நிகழ்வு, இப்படியான போராட்டங்கள்லாம் நம்ம பார்த்தது இல்லையே சார். அவர் அரசியலுக்கு வரும்பொழுது, பாஜக தலைவராகும்போது ஒரு அதிரடியான அரசியல் மாற்றங்களை பாஜக செய்வார், தமிழ்நாட்டில் செய்வார். ஆதங்கத்தில் செய்யறதுன்னு அதான் உங்க அதிரடின்னு எப்படி சிலம்பு சுத்தணுமா, கம்பு சுத்தணுமா, என்ன செய்யணும்? அண்ணாமலைக்கு ஒரு சென்டிமெண்டலான ரீசன் ஒன்று இருக்காது. நீங்க ஞாபகம் இருக்காது உங்களுக்குலாம். அவர் எஸ்பியா இருந்த போது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தை இதே மாதிரி பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொல்லப்பட்டுருச்சு. அப்ப அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. ரொம்ப சரியா, ரொம்ப நியாயமா, ரொம்ப ஆக்ரோஷமா, ரொம்ப ஆவேசமா, ரொம்ப சரியா, பர்ஃபெக்ட்லி. கிண்டலுக்குள்ளாக்குது. பாலியல் வன்முறை செய்தவன விமர்சனம் பண்ண, கேலி பண்ண, கண்டிக்க, தண்டிக்க துப்புல. நம்ம அது ஆர்ப்பாட்டம் பண்றது கேலிக்குள்ளாமா உங்களுக்கு? இல்ல ஆர்ப்பாட்டம் பண்றது இல்ல, இதுக்காக மௌனம் 2 மணி நேரம் உண்ணாவிரதம், கால் அடையாள உண்ணாவிரதங்கிற காமெடி இவ்வளவு நடக்குங்க தமிழ்நாடு. நீங்க பார்த்தது இல்லையா? காலைல டிஃபன் சாப்பிட்டு சாயந்தரம் பிறகு இடையில ஒரு கேப் போட்டு நடுவில் அது பின்னாடி டாஸ்மாக் கடை போயிட்டு நீங்க பார்த்தது இல்லையா தமிழ்நாட்டுல? நீங்க பார்த்ததுல சொல்லுங்க, உங்க கெரியர்ல நீங்க கொண்டு சொல்லுங்க. எஸ்னோ சொல்லுங்க சார். அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்புடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம். ஒரு மனுஷன் தானே சாட்டை அடிச்சுக்கிறான்னு அது காமெடி பண்ணுவீங்களா? எந்த நோக்கத்துக்காக பண்ணப்படுது? கமெண்ட் பண்ணலாமா இதை நீங்க? அப்புறம் கேள்வி வேற பண்ணு, கமெண்டே பண்ணக்கூடாது, மௌனம் காக்கணும்ன்ற, வேதனைப்படணும், வெக்கப்படணும். அந்த இடத்துல நீங்க கேள்வி பண்றீங்க. பெரிய தலைவர்களே, எம்எல்ஏக்களா இருந்தவங்களே கூட இத விமர்சனம் தான் பண்றாங்க, காமெடியா தான். முதலமைச்சரே பண்ணட்டும் சார், பிரதமரே பண்ணட்டும் சார். காமெடி சேனல்ல போட வேண்டிய நகைச்சுவைங்கிறார் எஸ்வி சேகர். கோமாளித்தனம் நான் பிரதமரே கேள்வி பண்ணட்டும்ன்றேன். அவருடைய ஆதரவாளர்கள் பலரை கூட தங்களோட வேதனை வெளிப்படுத்துறாங்களோ, வேணாமே, எஸ் ஆதங்கம் இருக்கட்டும், ஆனால் இப்படி வேணாமேன்னு. ஏன்னா இது ரொம்ப புதுசு, எதிர்பாராது, அதனால அவங்க சொல்றாங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யாரு ஃபாலோ பண்றாரோ அவர் தலைவர் இல்லை, யார் ஃபாலோ பண்ண வைக்கிறாரோ அவர். இன்னொரு பக்கம் இன்னொரு போராட்டத்தையும் சேர்த்து அறிவிச்சிருந்தார். இனி நான் காலனி அணிய மாட்டேன், திமுக வைராக்கியம் ஒரு தலைவருக்கான அடிப்படை தவறு. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? வைராக்கியம் தானே. அவர் ஒவ்வொரு முறையும் அவர் வெறுக்காலோட பார்க்கும்போது எல்லாருக்கும் உறுத்தும், எல்லாருக்கும் தோணும். லண்டனில் போய் அரசியல் படிச்சுட்டு வந்திருந்தாரு. ஸோ இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்குன்னா இப்படி ஒரு போராட்டம் நடத்துறாரு. அப்போ அப்படி அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம். நீங்கள் எதுக்கு சார் பேட்டி எடுக்கிறீங்க? முந்தானே தேன் சார் நீங்கள் பேட்டிக்கல, நேற்று ஏன் சார் பேட்டிக்கல? இது தமிழகமே கவனிக்குது, இந்தியாவே கவனிக்குது. அவ்வளோதான், கவன ஈர்ப்பு தான் அவருடைய நோக்கம். அண்ணாமலையின் இந்த போராட்டம் இப்போ என்ன தாக்கத்தை, வெறும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு தேவேந்திரன் பேட்டி தான் சாட்சி. எதுக்கு இப்போ கேமரா தூக்கிட்டு வந்தார் சார்? இன்னொரு பக்கம் இப்போ அண்ணாமலை உறவினர் சம்மந்தப்பட்ட இடங்களில் ஐடி ரைட் நடக்குது. இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் லாபம் இருக்குதானே செய்யும், இல்லாமல் எப்படி போகும்?